கமலை ரஜினி பார்த்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது அந்த பேட்டி பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு கமல் வந்து ஹீரோ, ரஜினி அந்த படத்துல வில்லன் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டரா தான் இருக்கும் எல்லா மேக்சிமம் படங்கள்ல. கமல் வந்து சீனியர் ரஜினிக்கு இல்லையா? ஸோ வந்து கமலுக்கெல்லாம் கார் இருக்கும், ரஜினிக்கெல்லாம் கார் இருக்காது. யாராவது போகும்போது பிஆர், நானும் இப்பவுமே பார்ப்பேன், இந்த நடிகர்கள்லாம் பிஆர்ஓஸ் தான், நீங்க அவர் கூட போங்க இவர் கூட போங்க ஏற்றி விடுவார். அப்படி வந்துட்டு இவர் கார் இல்லாமல் நின்று ஒரு பிஆர் ஓடி வந்து சொல்லிட்டேன் கமல் சார் வராரு ஏற்றுட்டேன், என்ன சொல்றீங்க அப்படின்பாரு. இல்ல கமல் அங்கதான் போறாருன்னு உங்களை கூட்டிட்டு போய் விட்டுறான்ட்டாரு அப்படிங்கும்போது, கமல் டிரைவிங் சீட்ல, இப்ப இதுல நடந்திருக்கு இல்லையா, இது உண்மையா நடந்த விஷயம். இதுல கமல் டிரைவிங் சீட்ல இருக்கு அப்படி இல்லையா, ரஜினி அந்த சீட்ல ஏறி அந்த பேட்டியில சொல்லியிருப்பாரு, என் கையை கிள்ளி பார்த்துட்டேன் கமல் பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கமலை ரசிக்கக்கூடிய ஆள். இது வந்து நீ அவரை பெருமைப்படுத்தி ஒரு பெருமை தேடிக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி சொல்றதுக்கு ஒரு இது வேணும். கமலோட பேர் தான் ஃபர்ஸ்ட் போடணுங்கிறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ரஜினி. ரஜினியோட என்ன பண்ணாது, செந்தாழம் பூவில் முள்ளுமலரும் படத்துக்கு சிக்கல் வந்தப்போ கமல் தான் அந்த சிக்கலை தீர்த்து வச்சார்.